க்கும் அது மட்டும் இல்லாது மிக முக்கியமானவர்கள் இந்த பட்டிமன்றத்தில் சிறப்பு சொற்பொழிவு ஆற்ற உள்ளவர்கள் அனைவருக்கும் மனம் மகிழ்ந்து வருக வருக என்று கூறியும் அவர்களை நல் உள்ளங்களோடு வாழ்த்தியும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் கூறிக்கொள்கின்றேன். தற்போது இந்த நிகழ்வுல பேசுவதற்காக யோகா ஸ்ரீயா சோ அவங்க இல்ல. இருப்பினும் அவர்களை விட்டு இந்த நிகழ்வை நாம் நடத்தி கொள்ளலாம். மேலும் இந்நிகழ்வின் நடுவராக அமர்த்தி நடுநிலையுடன் தீர்ப்பு வழங்கக்கூடிய சூழலுக்கு நான் உட்பட்டுள்ளேன். சமன் செய்து சீர்த்துக்கும் கோல் போல் அமைந்தது ஒரு பால் கோடாமை சான்றோர்க்கு கனி என்ற திருக்குறளின் 118வது குறள். அதாவது தராசு எப்படி சரியாக நின்று தன்னுடைய எடை பாரத்தை தொழாமை காமிக்கின்றதோ அது மாதிரி சரியான ஒரு தீர்ப்பை வழங்குவேன் என்று நானும் நினைத்துக் கொள்கின்றேன். அது மட்டுமில்லாது இன்றைய யோகஸ்ரீ வராதனால், அதாவது தைரியம் என்ற ஒரு வரிசையில் யோகஸ்ரீ, தென்னரசு, செல்வன் சூர்யாவும் பங்கேற்க இருக்காங்க. அப்புறம் பொறுமை என்ற தலைப்பு வரிசையில் திருமதி மாலதி ஆனந்த பத்மநாபன், செல்வன் ரா அஸ்வின், திருமதி ரா சரண்யா கோபால் இவர்கள் எல்லாம் விவாத சொல் போர் நடத்த உள்ளனர். இவர்களுக்கு முதலில் நான் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றேன். முதலில் யோகஸ்ரீயை நீங்களாக விட்டு அடுத்து பேசுவதற்காக தைரியமே என்ற தலைப்பில் பேசுவதற்காக தென்னரசு என்ற தம்பியை அன்போடு அழைக்கின்றேன். தென்னன் அப்படின்னா பாண்டிய மன்னர்களை குறிப்பிடும் ஒரு சொல். தென்னன் என்பது தைரியத்தையும் வீரத்தையும் அடையாளப்படுத்தி சொல்லுது. அப்படி தென்னரசு என்பவரை தைரியம் என்ற தலைப்பை சார்ந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். தம்பி வாங்க, உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கப்பா. தம்பி, உங்களுடைய குரல் ஒலி வரல, மியூட் பண்ணிருக்கீங்க. மன்னிக்கணுமா? அதே மாதிரி உங்களுடைய புகைப்படத்தை நேரா திருப்புங்க. உங்களுடைய நேராக சரியாக உள்ளது. சரி தம்பி, மிக சரியாக இருக்கு. நடுவர் அவர்களுக்கு முதற்கண் நன்றி. மிகச் சிறப்பான முறையில் அறிமுகம். என்னுடைய பெயருக்கான ஒரு அழகான அர்த்தத்தை கேட்டு நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது. எங்கள் ஆசிரியர் இந்த கருத்தை பதிவு பண்ணியிருந்தாங்க. வாகை தமிழ்ச் சங்கத்திற்கு முதற்கண் வணக்கம். நான் ஒரு தேர்வு மூலமாகத்தான் உள்ள வந்திருந்தேன். இன்றைக்கு பட்டிமன்றத்துல பேசுற அளவுக்கு வளர்த்த பொறுப்பு எங்க ஆசிரியருக்கு உண்டு. அதே போல் நிறைய வாய்ப்புகளை வழங்கியது நம்முடைய வாகை தமிழ்ச் சங்கம் தான். இன்றைய தலைமுறைக்கு தேவை தைரியம் மட்டுமே. அதை தாண்டிதான் பொறுமை வரணும். தைரியமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்முடைய வள்ளுவ தாத்தன் முப்பாட்டனார் அவையஞ்சாமை என்கிற அதிகாரத்திலும் துணிவுடைமை, ஊக்கமுடைமை என்றெல்லாம் பேசுகின்றார். அதுவும் ஒரு குழந்தை பருவத்தில் இருந்தால எந்த பருவத்தில் இருந்தாலும் தைரியம்தான் வேணும். இன்னைக்கு நம்மள வாழ்ற வாழ்க்கை பெரிதுங்க. ஆனா ஒரு வாழ்க்கையில குறிப்பிட்ட காலத்துக்கு தாண்டி ஒரு 60 வயது இல்ல ஒரு 40 வயதுக்கு மேல தனிமை ஆகிட்டாங்கன்னு சொன்னா, அந்த தனிமையில் இருப்பதற்கு என்ன தேவைன்னு தைரியம் தாங்க வேணும். அதத்தான் அவரு சொல்றார், வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வுன்னு வள்ளுவாசான் சொல்லுகின்றார். இன்னைக்குல தனிமையில் இருக்கின்ற பெரியவங்களை கேட்டு பாருங்க, ஒரு மருத்துவமனையில தனிமையில் உட்கார்ந்து இருக்கிறவங்களை கேட்டு பாருங்க, தைரியமே இருக்காது அவர்களிடத்துல. மரணத்தை நோக்கி பாதுகாத்துட்டு இருக்காங்களா, அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னவா இருக்கணும், தைரியம் இல்லாம இருக்கும். பா என்னைய கூட்டுவன் கூப்பிடுவான் அப்படின்னு பொறுமையா உட்கார்ந்துட்டு இருப்பாங்களா? இல்ல. அவங்களுக்குள்ள என்ன தேவை இருக்கும் அப்படின்னா தைரியம் தான் வேணும். யார் வந்தால் என்ன, என்னுடைய மரணமாக இருந்தாலும் என்னுடைய வாழ்க்கையில நான் ஜெயிக்க போறேன் அப்படிங்கிறது வேணும். இன்னைக்கு பல பேர் என்ன நமக்குள்ள வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா, அவை அஞ்சாமை வேண்டும். இது இருப்பதனாலதான் இந்த 6 பேர் பதிவு செய்தோம். நடுவர் முன்னிலையில இந்த சபை முன்னிலையில் இன்னைக்கு பேசுகிறோம். இதே காணொளி நாளைக்கு வெளியில போகும் அப்படிங்கிற போது அதை பார்த்தாங்க அப்படின்னு சொன்னா 4 பேருக்கு தைரியம் தான் வரணும். இதை பேசிட்டாங்க அப்படிங்கிற போது நமக்குள்ள அந்த தைரியம் என்கிற உந்துதல் இருந்தால் வாழ்க்கையில் எதையும் சாதிக்கலாம். ஊக்கமுடைமை வேணும். ஊக்கமாக எந்த ஒரு விஷயத்தையும் நமக்குள்ள நம்ம பதிவு பண்ணிக்கணும். இந்த பிரபஞ்சம் நமக்கு ஒன்றை சொல்லிக் கொள்கின்றது. நீ தைரியமாக நீ செய்வேன்னு சொல்லிக் கொடு,
நீ சொல்லி உனக்குள்ள தைரியத்தை வளர்த்துக்க. என்னால முடியும். இன்னைக்கு இதெல்லாம் செஞ்சிருக்கேன். நாளைக்கு இதெல்லாம் செய்வீங்கிறத நான் சொல்லிக்கிட்டே இருந்தா மட்டும் தான் என்னால முடியும் என்பதையும் சொல்லுகின்றது. அது மட்டும் இல்லாம துணிவுடைமை அதிகாரத்துல தூங்காமை கல்வி துணிவுடைமை என்று பேசுகின்றது. ஒரு மனிதன் தூங்காம இருக்கணும். உள்ளத்துல விழிப்புணர்வு இருக்கணும். அதற்கு தைரியம் வேண்டும். கல்வி நம் வாழ்க்கைக்கான ஏணிப்படி. அந்த ஏணிப்படியை கொண்டு ஒரு கல்வியினால் நாம் முன்னேற முடியும். வாழ்க்கையில் ஒவ்வொன்னும் ஒரு அங்கம். அப்படி அங்கமாக இருக்கிற போது இந்த கல்வி ஒரு அங்கம். நம்முடைய மன தைரியம் என்பது, ஊக்கம் என்பதும் நமக்குள்ளதான் இருக்கு. அதை கொடுப்பது என்பது நம்முடைய தைரியம் மட்டும்தான். அந்த தைரியம் இருந்தால்தான் நம்மால சாதிக்க முடியும். சங்க காலம் தொட்டு பெண்களை எல்லாம் ஒருத்தி எடுத்துக்குவோம். சபை நடுவுல போய் நின்னு 1000 பேர் இருக்கிற சபையாக இருந்தாலும் அவைக்கிழவி பாடினான்னு சொல்றோம். அவையார்ல 2, 3 அவையார நம்ம பார்த்திருக்கிறோம். ஆனா ஒரு இடத்துல வருகிற போது 2 மன்னர்களுக்கு இடையில போய் பேசி பரஸ்பரமாக்குறாங்க. க பாரியினுடைய மகள்கள் 2 பேருக்கு திருமணம் முடிச்சு வைக்கிறாங்க. இதற்கெல்லாம் காரணம் தைரியம் தான். அந்த தைரியத்தை கொடுத்தது அந்த தமிழ் தான். தமிழ்பால் உண்டவள் அவ்வை போன்றவள். எல்லோரும் தான். அப்ப அந்த தைரியம் வேண்டும். தைரியம் இல்லாமல் ஒரு மனிதனால் நிச்சயம் வெற்றி பெற முடியாது. பொறுமையாக இருக்கவும் முடியாது. எனக்கு ஒரு ஆபத்து அப்படிங்கிற போது தைரியம் இருந்தாதான் மத்தவங்க நமக்கு உதவி செய்வாங்கன்னு இருக்கும். நாங்க ஒரு முறை நான் கல்லூரியில பணி செய்யறேன். ஒரு முறை லிப்ட்ல வந்து மாட்டிட்டோம். சடனா ஒரு நிமிடம். உள்ளுக்குள்ள இருட்டான உடனே எங்களுக்கு ஒரு சின்ன பதபதப்பு தோணுச்சு. தைரியம் இருந்தது. அதனாலதான் பொறுமையை கடைபிடிச்சோம். தைரியம் இல்ல அப்படின்னு சொன்னா 2 பேரும் மயங்கி இருக்கலாம். அவர் 2 பேரும் எங்கள ஆசுவாசப்படுத்துறதுக்காக பக்கத்துல இருந்தவர் அவர் பதட்டமாகற மாரி பேசினார். அப்ப அது எங்களுக்குள்ள ஒரு தைரியம் இருந்தது. அதற்கெல்லாம் காரணம் நமக்குள் இருக்கின்ற தைரியம் தான். அதே போல பகையகத்து சாவார் எளியர் அரியர் அவையகத்து அஞ்சாதவர். ஒரு போர்க்களத்துக்கு போனாலும் சரி, சபையில பேசினாலும் சரி, தனக்கு நிகராக இருக்கக்கூடிய ஒரு நபரோ அல்லது முட்டாளாக இருந்தாலும் கூட அவரிடத்துல பேசணும் அப்படின்னா தைரியம் தாங்க வேணும். நம்முடைய வள்ளுவாசனே சொல்லுகின்றார், போர்க்களத்தை போய் போரிடணும் அப்படின்னு சொன்னா தன் மீதும் தன் தாய்நாட்டின் மீதும் அன்பு கொண்டவனாலதான் முடியும். அதே அன்பும் அதே அரவணைப்பும் தைரியமும் இருந்தால் மட்டுமே ஒருவனால் வெற்றி பெற முடியும். இல்லை அப்படின்னு சொன்னா தைரியம் இல்லாமல் இந்த வாழ்க்கையில நம்ம வாழவே முடியாது. சங்ககால கவிஞர்கள்லாம் பாடுகிற போது ஒரு பெண் ஒரு புலியை முறத்தால் அடித்து துரத்தலான்னு இருக்குது. வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். கையில ஒண்ணு கிடைச்சது எடுத்து அடிச்சாங்கன்னு நம்ம படிக்கிறோம்ல. இது கதையாக இருக்கட்டுமே. ஆனா என்ன முடியும்? நம்மால முடியும். எனக்கு எத்தனையோ திரைப்படங்கள் இருக்கு. அதுல கடைசியா நான் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்த ஒரு துணிவுன்னு ஒரு திரைப்படம். அஜித் குமாருடையது. கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் பக்கத்துல இருந்து ஒரு 300 மீட்டர் வச்சுக்கோங்களேன். அவ்வளவு தூரத்துல இருக்கின்ற போது தன்னோட மனைவிக்கு ஆபத்து. வெளியில இருந்து கொண்டு குறி பார்த்து சுடுகிறார் துப்பாக்கியில. போய் பகைவன தாக்குது. அந்த தைரியத்தையும் துணிவையும் கொடுத்தது நம்முடைய தமிழ் இலக்கியங்கள் தான். ஒரு தனி மனிதனுக்குள்ள இன்றைய தலைமுறையில் இருப்பவர்களுக்கும் சரி, எந்த தலைமுறையாக இருந்தாலும் சரி, நமக்கெல்லாம் மிக பெரும்பான்மையாக தேவைப்படுவது எதுவென்றால் தைரியம் மட்டுமே. அந்த போர்க்களத்திலும் சரி, வீட்டிலும் சரி. அவ்வளவு ஏங்க வீட்டுல கணவன் மனைவி அப்படின்னு சொன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுவாங்க, அன்பு இருக்கும். மனைவி எதிர்த்து பேசிட்டாங்க அப்படின்னா கணவனுக்கு தைரியமே போயிடும். அந்த தைரியம் எங்க வரணும் அப்படின்னா திரும்ப வரும். இப்போ என்ன பேசினா சமாளிக்கலாம்? எப்படி சாந்தப்படுத்தலாம்? அது காதல் வாழ்க்கையா இருந்தாலும், எந்த வாழ்க்கையாக இருந்தாலும். அப்ப தைரியமாகத்தான் ஒரு நிகழ்வ நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு. இன்னைக்கு நம்ம அரசியல் ஒரு மிகப்பெரும் மாற்றம் கொண்டு வந்தோம். நமக்குள்ள ஒரு தைரியம் இருந்துச்சுல்ல? நான் இன்னைக்கு ஓட்டு போட்டா, அந்த ஓட்டு இன்னொருவருக்கு உதவும். என்னுடைய என்னுடைய நாட்டுல ஒரு மாபெரும் புரட்சி வரும். மக்களாட்சி மலரும் என்கிற நம்பிக்கை இருந்ததுனாலதான் இன்னைக்கு ஓட்டு போட்டோம். நம்ம ஜெயிச்சோம், மாறினோம். அது மட்டும் இல்லாம அதிகப்படியான ஓட்டு வந்து 18ல இருந்து ஒரு 40, 42 வயசுக்குள்ள. இது எல்லா இடத்திலும் என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, நம்முடைய உறவுகளுக்குள்ள இருக்கக்கூடியது தைரியம் வேணும். அந்த தைரியத்த குழந்தை பருவத்திலிருந்து எல்லாருக்கும் வளர்த்து எடுத்துட்டு போனோம்னு சொன்னா, நம்மால சாதிக்க முடியும் என்று கூறி, இந்த வாய்ப்பை வழங்கிய அத்தனை சான்றோர்களுக்கும் நான் நன்றி கூறுகிறேன். நல்லதொரு தீர்ப்பை வழங்க வேண்டுகிறேன். அனைவருக்கும் நன்றி. தென்னரசு தம்பி வந்து மிகச் சிறப்பாக நிறைய உதாரணப்படுத்தி வந்து சொன்னாரு.
அதுல மரணம் தருவாயில கூட தைரியம் தேவை அப்படின்ற ஒரு நல்ல கருத்தையும், ஊக்கத்த வந்து தைரியத்தோட தொடர்புபடுத்தியும், அப்புறம் பாத்தீங்கன்னா, குறள்ல வந்து நம்ம வள்ளுவர் சொன்ன கருத்துக்களை மேற்கோள் கூறியும், அப்புறம் ஔவையாருடைய கருத்தையும், அப்புறம் ஏன் திரைத்துறையிலிருந்து, அரசியல் இருந்து மொத்த கருத்துக்களையும் அப்படியே வாரி வழங்கி குவிச்சிருக்கிறாரு. தைரியம் மிகச் சிறப்பானது என்று. அதை எடுத்து அதற்கு மறுத்து விவாத பொருளாக பேச வருபவர் யார் அப்படின்னா, பேரிலேயே வந்து மாலதி ஆனந்த பத்மநாபன் அப்படின்னு வச்சிருக்காங்க. அம் பத்மநாபன் அப்படின்னா வந்து கடவுள் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அவரு எப்படின்னா சயன கோலத்துல இருப்பாரு. எப்படின்னா ரொம்ப பொறுமையா, அமைதியா இருப்பாரு. சரியா? அப்படி மிக பொறுமையாக இருக்கக்கூடிய மாலதி ஆனந்த பத்மநாபன் அவர்கள் இந்த பொறுமையை பத்தி வந்து பேச உள்ளார். வாங்கம்மா உங்களுடைய கருத்துக்கள வந்து நீங்க பகிர்ந்துக்குங்க. வாகை தமிழ் சங்கத்திற்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பட்டிமன்றத்திற்கு தலைமை தாங்கிய அன்பு சகோதரிக்கும் என் வணக்கங்கள். தம்பி தென்னரசன் போது ரொம்ப அழகா இருந்தது, ஆழமா இருந்தது. அதனால அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள், பாராட்டுகள். தமிழ் கொடுத்த தமிழ்பால் கொடுத்த அவ்வை வந்து தகடூரில் வந்து ரொம்ப நாள் வெயிட் பண்ணாங்க, அதை காத்திருந்தாங்க. மன்னன் வரல, மன்னன் இல்லை, வரல. அப்புறம் ஒரு நாள் அவங்களுக்கு கோவம் வந்து கிளம்புறாங்க. என்னப்பா இவ்வளோ நாள் ஆச்சு, மன்னன் பார்க்குறேன்னு சொன்னாரு, இன்னும் வந்து பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா இவ்வளோ நாள் பொறுத்திருந்தீங்க, அவர் வர காலம். மாலதி மேம் மன்னிக்கவும், கொஞ்சம் உங்களுடைய குரல் வளத்தை இன்னும் கொஞ்சம் ஒசத்தி கூப்பிட்டு பேசுங்க. சரி சரி சரிங்க. சரி. இல்ல அவையை பிராட்டி காத்துட்டாங்க. தகடூர் மன்னன் வந்துட்டு இருக்காரு. ஆனா அவங்க பொறுத்திருந்தாங்க. அவங்க பொறுத்திருந்தனால தான் அவங்களால அந்த அதிக ஆயுள்கிற அந்த அவ்வைக்கு கொடுத்தாங்க. அதனால இன்னைக்கும் தகடூர் வந்து பெருமைக்கு பேர் போனதாயிடுச்சு. அடுத்து தம்பி சொன்னாரு, அஜித் ரொம்ப தூரத்துல வந்து குறிப்பாத்து அடிச்சிருக்காரு. குறிப்பாத்து அடிக்கிறது விவேகமாக செஞ்சிருக்காரு. எப்படின்னா பொறுமையை கையாண்டு அவர் விவேகமா அந்த செயலை செஞ்சனாலதான் அந்த படத்துல நாயகி காப்பாற்றப்படுறாங்க இல்லையா? தென்னரசன் நீங்க ஏத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இது சரி. மன்னிக்கவும் சிறிய தடங்கள், மன்னிக்கவும். நீங்க ரொம்ப அந்த கருத்து வந்து ரொம்ப நீங்க சொன்ன எல்லாவற்றுக்கும் நேர்மையும் உண்டு, எதிர்மறையும் உண்டு. அதனால நீங்க இப்போ சொன்ன அதே கருத்துக்கு நான் பதில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் எனக்கு பொறுமைக்கு போறேன். நம்ம வேகமா போறது இந்த காலகட்டத்துல எல்லாமே வெகு வேகமா தான் போயிட்டு இருக்கு. ஆனா வேகமா போற அதே நேரம் பல சங்கடங்களை உருவாக்குது. அதை நம்ம மறுக்க முடியாது. மாலதி மேம் வாய்ஸ் வரல. மேம் வாய்ஸ் வரல. மேம் மியூட் பண்ணிட்டீங்க. வாய்ஸ் வரல. இப்ப இது ஒரு அவசர யுகமா இருக்கு. அதனால முடிவுகளை வேகமா இருக்கும் போது பல தவறான முடிவுகள் எடுத்துறாங்க.
அதையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இப்போ தம்பி சொன்ன மாதிரி ஒரு மாற்றம் வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துல தான் நம்ம மாண்புமிகு முதலமைச்சரை தேர்ந்தெடுத்தோம். ஆனா நிறைய சச்சரவுகள் ஆரம்பத்துல இருக்கத்தான் செய்யும். அதை நம்ம ஒத்துக்கலாம். இருந்தாலும் கூட இன்னும் அரசு அமைக்கல அப்படிங்கிற போது பலவிதமான ஊடகத்துல பலவிதமான கருத்துக்கள் சரியா இன்னும் அவருக்கு சாதகமா அமையல. அதனால நம்ம அதோட நம்ம அரசியலை விட்டு வெளியில வந்தோம். இப்போ நம்ம ஆழமா ஒரு உழவன் ஆழமா உழுவுறதை விட சரி அகலமா உழுவுறதை விட ஆழமா உழுவணும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம எந்த காரியத்தை செய்யும் போது கொஞ்சம் பொறுமையா கொஞ்சம் விவேகமா செய்யும் போது அதனோட பலன் கண்டிப்பா நல்லபடியா இருக்கும். இன்னும் கல்யாணம் ஆகலைன்னா கூட தென்னவன் சொன்னாரு, வீட்டுல இருக்க மனைவி வந்து ரொம்ப இதா இருந்தாங்கன்னாக்க சந்தோஷமா இருக்குனாங்க. வீட்டுல இருக்க மனைவி ரொம்ப ரொம்ப பொறுமையா இருந்தா தான் இந்த காலத்துல ரொம்ப நம்ம வந்து நாம் என்ன நினைக்கிறோம், ஆண்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதை சாதிக்க முடியும். ஆனா பொறுமையா இருக்கனால நம்ம வந்து விட்டேத்தியே இருந்துடக்கூடாது. பல சமயங்களில விட்டு கொடுத்து அந்த பொறுமையா விட்டு கொடுக்கறதுனால பல நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதையும் நம்ம மறுக்கக்கூடாது. நான் இப்போ எனக்கு அப்புறம் பேச வரவங்க எல்லாருமே கல்லூரி பேராசிரியர்கள்லாம் வர்றாங்க. இப்போ அம்மா கவிதா அம்மாவும் நிறைய படித்தவங்க. நான் இந்த அனுபவம் தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். அவ்வளோதான். இந்த ஒரு வாய்ப்பு கூட எங்கே எனக்கு நழுவிடுமோன்னு கொஞ்சம் பயமாக இருந்தது. ஆனால் நான் கொடுத்ததே கேட்ட இந்த தலைப்பு வந்து வேகம்தான். இதுதானே என்னால் எதையும் கையாள முடியும். எப்பவுமே நம்மளால முடியுங்கிற அந்த நம்பிக்கை வந்ததுக்கப்புறம் அது இன்னும் கொஞ்சம் ஆலோசனை பண்ணி இன்னும் கொஞ்சம் திருத்தம் பண்ணி பண்ணும்போது நான் நல்லா அழகாக வந்து அமைஞ்சிடுங்கிறது என்னோட கருத்து. எனக்கு வாய்ப்பு கொடுத்த மாகி சங்கமத்துக்கும் அம்மா கவிதா அம்மா அவர்களுக்கும் நன்றி கூறி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றிம்மா. மாலதி அம்மா, நீங்க பேருக்கு தகுந்த மாதிரி ரொம்ப பொறுமையா அமைதியா வந்து பதில் சொன்னீங்க, கருத்தை வச்சீங்க. அழகா முன்னாடி தென்னரசு சொன்னதுக்கு கூட இந்த தமிழ்நாட்டுடைய வெற்றியை வந்து ரொம்ப வேகமாக போவாம அவர் வந்து இப்ப இருக்கிற முதலமைச்சர் நம்ம அரசியல் கொண்டு போக வேண்டாம், இருப்பினும் சொல்ல வேண்டிய ஒரு காரணமும் இருக்கு. ஒரு பொறுமையா இருந்ததுனால இவ்வளவு ஒரு மிகப்பெரிய மகத்தான வெற்றி கிடைச்சிருக்குதுன்னு உங்களுடைய கருத்தை நீங்க பகிர்ந்துகிட்டீங்க. அப்புறம் அதை தாண்டி இன்னும் நல்ல கருத்து என்னன்னா, தைரியத்தை வந்து வேகத்துடன் தொடர்புபடுத்தி வந்து சொன்னீங்க. எடுத்த இடத்துலயே ரொம்ப தைரியமா போனா வேகமா போனா அது வேற ஒரு இதா இருக்கும். பொறுமையா போனா நிறைய நமக்கு வந்து வெற்றி கிடைக்கும் அப்படின்றத அழகா வந்து சொன்னீங்க. இன்னொரு உதாரணமும் அகலமா உழுவதை விட ஆழமாகவே உழணும் அப்படின்ற கருத்து. ஆமா, அது வந்து கிராமத்து வழக்கு சொல்லா இருந்தா கூட அது உண்மைதான். வந்து எந்த அளவுக்கு நம்ம ஒரு பொறுமையான ஒரு என்ன சொல்றது, நம்மளுடைய நிகழ்வுகளை இல்லைன்னா ஒரு செயல்பாட்டை நம்ம கொண்டு போனோம்னா அதுல வெற்றி கிடைக்கும் அப்படின்னு தெளிவா பொறுமையா சொன்னீங்க. நன்றி அம்மா. உங்களுடைய கருத்துக்கு வந்து மறுப்பு தெரிவிச்சோ இல்ல அதற்கு ஒரு விவாதக்கட்டை பொருளாகவோ எடுத்து சொல்வதற்கு யார் வராருன்னா, அதாவது இறுதியா சொல்ல வந்தவர் தான் செல்வன் சூர்யா அவர்கள். அவரு சூரியன் மாதிரி சுட்டெரிக்கிற மாதிரி தைரியமா வந்து எப்படி பேசுறான்றது பார்ப்போம். தம்பி சூர்யா, வாங்க, உங்களுடைய கருத்துக்களை வந்து பகிர்ந்துப்பா. வணக்கம்மா, நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குதுப்பா, கேக்குது. இது தவிர்க்க முடியாத சூழல்னால என்னுடைய அந்த ஒளிப்பதிவு இது பண்ண முடியல, ஆன் பண்ண முடியலைங்க மேம். நான் வெளியே இருக்கிறேன், அதனாலதான் அது காணொலியை சற்று நேரம் கொஞ்சம் வைக்கலாமே. சரிங்க. நான் வெளியே இருக்கிறேங்கம்மா, அதுதான் பாக்குறேன் நானு. தெரியுதுங்களா? இருட்டுக்குள்ளதான் இருக்கும். தெரியுதுங்களா? தெரியுதுப்பா, தெரியுது. இது போதும். தங்கள் கருத்தை பதிவு வைக்கலாம். வணக்கம்மா.
இன்றைய இன்றைய தலைமுறைக்கு தேவை தைரியமா பொறுமையா என்ற தலைப்பிற்கு நடுவராக வந்து அமர்ந்து உரையாற்றி கொண்டிருக்கின்ற திருமதி ஜே கவிதா அம்மா அவர்களே, இன்றைய தலைமுறைக்கு தேவை தைரியமே என்ற பொருண்மையில் உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற திரு ஆ தென்னரசு அவர்களே, இன்றைய தலைமுறைக்கு தேவை பொறுமையே என்ற தலைப்பில் உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற திருமதி மாலதி அனந்த பத்மநாபன் அம்மையார் அவர்களே, பொறுமையே என்ற தலைப்பில் உரையாற்றவிருக்கின்ற செல்வன் ரா அஸ்வின் அவர்களே, திருமதி ரா சரண்யா கோபால் அவர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தலைமுறைக்கு தேவை தைரியமே என்னும் தலைப்பில தான் இப்ப நான் பேச உங்ககிட்ட வந்திருக்கிறேன். ஒரு 4 தலைப்பின் கீழே நான் வந்து பேசலாம்னு இருக்கிறேன். முதல்ல பாத்தீங்கன்னா, மாணவர்களுக்கு கற்றலில் ஒரு தைரியம் வேண்டும். கற்றலில் ஒரு தைரியம் வேண்டும். அதாவது இப்போ ஒரு புத்தகத்தை கொடுத்தோம்னா, இவ்வளவு பெரிய புத்தகமா அப்படின்னு சொல்லிட்டு பயப்படக்கூடாது. அது என்னதான் இருக்குன்னு பார்ப்போமே, என்னதான் இருக்குன்னு பார்ப்போமேன்னு சொல்லிட்டு அந்த படிக்கிறதுக்கும் அந்த புத்தகம் திறந்து அது உள்ள படிக்கிறதுக்கும் ஒரு தைரியம் மாணவர்களுக்கு வேணும். இன்னொன்னு, ஒரு ஆசிரியர் ஒரு வீட்டு படத்தை கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, மாணவர்கள் இவ்வளவு ஹோம்ஒர்க் கொடுத்துட்டாங்களே, இவ்வளவு பாடத்தை கொடுத்துட்டாங்களே படிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி பயப்படாம அதை என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்க்கணும். அப்படி பார்த்தாதான் உள்ள போய் அது என்ன இருக்கு ஏது இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த ஒரு மாணவர்களுக்கு அந்த ஒரு தைரியம் அப்படிங்கிறது கட்டாயம் வேணும். தைரியம் இல்லைன்னா அந்த அந்த செயலை அந்த மாணவர்களுக்கு செய்ய முடியாது. இன்னொன்னு, ஒரு பரீட்சை வருது, ஒரு தேர்வு வருது அப்படின்னாக்கா, அந்த தேர்வினை எதிர்கொள்வதற்கே ஒரு தைரியம் வேண்டும். நம்ம தேர்வு எழுத போறோம், கொஸ்டின் ஈஸியா வருமா, நம்ம எழுதுவோமா, நல்ல மார்க் கிடைக்குமா அப்படின்னு தயக்கத்தோடு இல்லாம என்னதான் வருதுன்னு பார்ப்போமே, நம்மளா கொஸ்டின் பேப்பரா, நம்மளா ஆன்சர் சீட்டா அப்படின்னு சொல்லி பார்த்து அப்போ அந்த எக்ஸாம் அந்த தேர்வை எழுதுவதற்கே ஒரு தைரியம் மாணவர்களுக்கு வேண்டும். சரிங்களா? இது ஒரு கருத்து. அடுத்து பாத்தீங்கன்னா, இன்னொரு கருத்து, புது கருத்து, தற்கால சூழல்ல ஏன் எல்லாரும் இப்படி இருக்காங்களே, நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. எல்லாரும் இப்போ இன்ஸ்டாகிராம் இல்லாத ஆட்கள் கிடையாது, வாட்ஸ்அப் இல்லாத ஆட்கள் கிடையாது, ஃபேஸ்புக் இல்லாத ஆட்கள் கிடையாது. ஆனா நான் இருக்கேன். என்கிட்ட ஒன்லி வாட்ஸ்அப் மட்டும் தான், இந்த தகவல் தொடர்புக்கு மட்டும்தான் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை எல்லாரும் இப்படி இருக்கிறாங்களே, நம்மளும் இப்படி இருக்கணும்னு சொல்லி இல்லாம அதை எதிர்த்து அது எல்லாமே இல்லாம வாழ்வதற்கே ஒரு தைரியம் வேண்டும். அது இல்லாம இந்த தற்காலத்துல வாழ்வது அப்படிங்கிறது பெரும் சவால், அது உங்களுக்கே தெரிந்த விஷயம். ஸோ அதுல இருந்து நம்ம வாழ்றதுக்கே ஒரு தைரியம் வேணும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா, நிறைய தேர்வுகள் எழுதுறாங்க. அந்த தேர்வுகள்ல நிறைய தோல்விகளும் வருது, நிறைய வெற்றிகளும் வருது. இப்போ பாத்தீங்கன்னா நீட் தேர்வு நிறைய ரத்து ஆகுது. அப்போ இருக்கக்கூடாது. சோ அந்த பொய் சொல்லாதவங்க அந்த பொய் சொல்வதற்கு ஒரு தைரியம் அவங்களுக்கு வேணும். அடுத்து பாத்தீங்கன்னா, சூழ்ச்சி முடிவு துணிவு ஏதல் அப்படின்னு 671 திருக்குறள் என்ன சொல்றாருன்னா, ஒரு சூழ்ச்சி செய்வதற்கு கூட ஒரு தைரியம் தான் வேணும். அதாவது சூழ்ச்சி செய்வான், சூழ்ச்சியின் வினையா அவன் அவன் அதுக்கான தண்டனை கண்டிப்பா அனுபவிப்பான். தவறு இப்ப முன்னாடி நான் சொன்னது போலதான். சோ அதற்கு கூட ஒரு தைரியம் வேணும். ஏன்னா அவன் செய்தால்தான் அது தவறு, அதுக்கான தண்டனை அனுபவிப்பான். நம்ம செய்தது தவறு அப்படின்னு அவன் அதுல இருந்து பக்குவம் அடைவான். அதுக்காக தான் சொல்றான் மீண்டும் மீண்டும். அந்த பக்குவம் அடைவதற்கு, அவன் தெரிந்து கொள்வதற்கு, அவன் அறிந்து கொள்வதற்கு, அந்த தவறு செய்வதற்கு, அந்த சூழ்ச்சி செய்வதற்கு கூட ஒரு தைரியம் வேண்டும் அப்படின்னு நான் சொல்றேன். அடுத்து பாத்தீங்கன்னா, இப்போ இங்க இவரு தென்னரசு குறிப்பிட்டது போலதான் மேம் கூட அதை பத்தி பேசுறேன்னு நினைக்கிறேன். இப்போ தற்கால அரசியல் சூழல் நீங்க நல்லா பார்த்திருப்பீங்க. நின்றவர்கள் எல்லாருமே குறிப்பிட்ட ஒரு வயதை, ஒரு 40 வயதிற்குள்ளாக இருக்கின்ற ஆளுமை ஒரு ஆட்கள் தான் நின்றிருக்கிறார்கள். சோ என்னன்னாலும் பாத்துக்கலாமா, நிற்பதற்கே ஒரு தைரியம் வேண்டும். இவ்வளவு ஆளுமை மிக்க இவ்வளவு 70 ஆண்டுகால ஆட்சியில இருக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவர்களுக்கு மத்தியில் ஒரு 30 வயதுக்குள்ள 40 வயதுக்குள்ள அரசியல்
அறிவே எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு இருக்காதுதான். இல்லாத பட்சத்திலும் என்னதான் நடக்கிறது பாப்போமேன்னு சொல்லி நிற்கிறதுக்குமே அவங்களுக்கு என்ன தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு தைரியம் தான் தேவைப்பட்டுச்சு. அந்த தைரியம் தேவைப்பட்டுச்சு. அந்த தைரியத்தோட நின்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுடைய அந்த ஒரு பலனை வந்து அடைஞ்சுக்கிட்டாங்க. அது நமக்கு தேவையில்ல. ஸோ நிக்கிறதுக்கே ஒரு தைரியம் வந்து வேணும்னுச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா, இப்போ சமீபத்துல யாராவது பாத்தீங்கன்னா, அந்த தாய் கிழவின்னு ஒரு படம் வந்துச்சு. யாராவது பாத்திருக்கீங்களான்னு தெரியல. அதுல அந்த பாட்டி அந்த பாட்டி அந்த கடைசியில முடியாத நேரத்துல வந்து அந்த இதுல படுத்திருப்பாங்க கட்டில்ல. சோ அந்த கிழவிக்கு தெரியும் நம்ம எப்படியா இருந்தாலும் நம்ம சாக மாட்டோம் அப்படின்னு அதுக்கு தெரிஞ்சிருக்கும். அது வந்து அவங்க எப்ப சொல்லுவாங்கன்னா, எவ்வளவு போராட்டங்களுக்கு பிறகு நீண்ட அந்த சீன்ல காமிச்சிருப்பாங்க. ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு எல்லாம் சரியாயிட்டு வந்து அந்த ஒரு இதுல உட்கார்ந்து பெண்களை பத்தி அவங்க பேசுவாங்க. நான் இங்க வந்து உட்காருன்னு நான் நினைச்சேன். நான் வந்து உட்கார்ந்துட்டேன். மீண்டும் வந்து நான் உட்காருன்னு நினைச்சேன். அந்த தைரியம். இது பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா தைரியம் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. அந்த தைரியம் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ எல்லாத்துலயுமே ஒரு ஆளுமைக்கு எல்லா இடத்துலயும் தைரியம் வந்து நமக்கு கட்டாயம் தேவை. இன்னொன்னு எனக்குமே ஒரு தைரியம் தான் இப்ப எனக்கு தேவைப்பட்டிருக்கு. ஏன்னா இப்ப நான் வெளியே இருக்கேன். வெளியே சர்ச்சு ஒரு வீட்டுக்கு நான் போய்கிட்டு இருக்கிற ஒரு சூழல் போய்கிட்டு இருக்கிறேன். திடீர்னு இது பண்ணிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல உட்கார்ந்து இங்க இவ்வளவு பேர் நடமாட்டிக்கிறாங்க. இந்த இடத்துல நான் பேசுவதற்கே எனக்கு ஒரு தைரியம் தேவைப்படுகிறது அப்படின்றத முன்னாடி பதிவு பண்ணிக்கிறேன். வாய்ப்பளித்த அம்மையார் அவர்களுக்கும் ஏனைய மகர்களுக்கும் நன்றி. வணக்கம். தம்பி சூர்யா, நிறைய உதாரணப்படுத்தி சொல்லியிருக்கீங்க. மாணவர்களுக்கு முக்கியமா சொல்லியிருக்கீங்க. அதாவது தேர்வு காலங்கள்ல வந்து போட்டி தேர்வு போதும் வந்து தைரியம் வந்து ரொம்ப தேவை அப்படின்றத சொல்லியிருக்கீங்க. அதாவது மாணவர்கள் மனம் உடைந்து போகாமல் தைரியத்துடன் எதை கொண்டும் கோழையாக இல்லாமல் எதிர்கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கீங்க. அப்புறம் நிறைய அரசியல் களங்கள்ல சொல்லியிருக்கீங்க. திரைத்துறை சார்ந்த அதுவும் மகளிருக்கான தைரியம் எந்த அளவுக்கு வந்து முக்கியத்துவம் அப்படின்ற கருத்தெல்லாம் வந்து பகிர்ந்துகிட்டீங்க. மிக சிறப்பான ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்கீங்க. சோ அதை எதிர்த்து அடுத்து விவாத பொருளாக யார் வந்து பேச விழைறாங்க அப்படின்னா, பொறுமையை பத்தி சொல்வதற்காக பேச விழைகின்ற செல்வன் ரா அஸ்வின் அவர்கள் வாதாட வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். தம்பி வாங்க அஸ்வின், உங்களுடைய கருத்துக்களை வந்து பகிர்ந்துக்குங்க. அகத்தியன் தொட்டிலிட்டு தொல்காப்பியம் தாளாட்டி கம்பன் சீராட்டி மூவேந்தர்கள் பாராட்டி வருடங்கள் இன்னும் மாறாமல் இருக்கும் என் தமிழன்னையை வணங்கி தொடங்குகிறேன். இந்த பட்டிமன்றத்தில் பாங்கறிந்த மேடையில் இருக்கும் அனைவருக்கும் என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அம்மா அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தென்னரசு ஐயா பேசி சென்றார் தைரியமே என்று. அவர் சொன்னார் ஓட்டு போடுவதற்கு தைரியமே தேவை என்று சொன்னார். ஆனால் ஓட்டு பொத்தான் உள்ளே சென்று அமுழ்த்துவதற்கு தான் தைரியம் தேவையே என்று நான் கூறுகிறேன். ஒரு காலகட்டத்தில் மக்கள் கடிதம் எழுதி காத்து கொண்டிருந்தனர். ஆனால் இப்பொழுது மொபைலில் செய்திகளை அனுப்புகிறார்கள். அதில் 2 நிமிடத்திற்கு மேலாக பதில் வரவில்லை என்றால் அவர் கோபத்திற்கு ஆளாகிறார்கள். முன்னொரு காலத்தில் மக்கள்கள் உறவு பாதுகாப்பையும் பெரியவர்களை மதிப்பதையும் நிதானமாக முடிவெடுப்பதையும் கொண்டனர். ஆனால் இன்று கோபம் அதிகமாகவும் மன அழுத்தம் அதிகமாகவும் புரிதல் குறைவாகவும் இருக்கிறார்கள். இதற்கெல்லாம் ஒரே மருந்து பொறுமையே என்றுதான் சொல்கிறேன். பொறுமை யார் ஆள்கிறார்களோ அவர்கள்தான் இந்த உலகை ஆள்கிறார்கள். வாகனம் வேகமாக ஓட்டும் இளைஞர்கள் பொறுமையாக செல்ல தெரியவில்லை. 100 தான் போகிறார்கள். அவர் பின் 108 தான் பின்தொடர்கிறது என்று சொல்கிறேன். ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். லட்சுமி இருக்கிறாள். அவள் பெருமாள் இடம் அவள் பல நூற்றாண்டு காலமாக பெருமாள் கால்டனை பிடித்துவிட்டு அதற்கு பிறகுதான் அவள் அந்த தங்கம் போன்ற குடத்தை பெருமாளிடம் பெற்றாள். அப்பொழுது அந்த லட்சுமிக்கு தேவையாக இருந்தது மிகவும் பொறுமை என்றுதானே சொல்லப்படுகிறது. பொறுமையாக இருந்தனால்தான் இன்று அவள் இந்த உலகத்திற்கு பணத்தின் அதிபதியாகவும் நகையின் செல்வந்தராகவும் அவள் திகழ்கிறாள் என்று நான் சொல்லுகிறேன். தைரியம் முக்கியம் என்பதில் மாற்று கருத்து அல்ல. ஆனால் தைரியத்திற்கு சரியான பாதைக்கு நடத்துவதற்கு பொறுமைதான் முக்கியம் என்று நான் கூறுகிறேன். கோபத்தில் எடுக்கும் முடிவுகள் வாழ்க்கையை கெடுக்கும். பொறுமையில் எடுக்கும் முடிவுகள் தான் வாழ்க்கையை உயர்த்தும்.
அப்துல் கலாம் அவர்கள் ஏவுகணை சாதனையில் தோல்வி கண்ட பொழுது பொறுமையை மட்டும் இழக்கவே இல்லை. அவர் தன் பொறுமையை இழந்திருந்தால் அவர் வெற்றியின் பாதை பக்கம் சென்றிருக்கவே முடியாது என்று கூறுகிறேன். திருவள்ளுவர் கூறுகிறார், அகழ்வாரை தாங்கும் நிலம் போல் தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை அப்படின்றார். தைரியம் வேகத்தை தரலாம், ஆனால் பொறுமை நிலையான வெற்றியை தரும். பொறுமை இல்லாத மனிதன் வேரில்லா மரம் போல், கூடில்லா பறவை போல், நரம்பில்லா வீணை போல், பொறுமை இல்லாத மனிதனும் அப்படித்தான் என்று குறிப்பிடுகிறேன். இன்றைய தலைமுறைகளில் உள்ள பெற்றோர்கள் தன் குழந்தைகளுக்கு நோ சொல்லி வளர்ப்பதே இல்லை. அவர்கள் இன்னை கேட்டாலும் வாங்கி கொடுப்பதில் தான் ஆர்வமாக இருக்கிறார்கள். அதனால்தான் அவர்களுக்கு தனக்கு கிடைக்காத பொருளை ஏங்கி மன அழுத்தத்திற்கு ஆளாகிறார்கள். தன் பெற்றோர்களுக்கு மிக முக்கியமாக இதில் ஒரு கருத்து சொல்கிறேன். தன் குழந்தைகளுக்கு எது சரி எது தவறு என்று புரிய வைத்து அதன் மீளும் பொறுமையை சொல்லிக் கொடுத்து அதன் பிறகு அந்த பொருளின் தன்மையை உணர வைத்து அதன் பிறகு அந்த பொருளை வாங்கி கொடுக்க வேண்டும் என்று நான் சொல்கிறேன். இன்றைய தலைமுறைக்கு பொறுமை என்பது மிகவும் முக்கியமாக இருக்கிறது என்று நான் சொல்லுகிறேன். அதுதான் பொறுமை இல்லாத மனிதன் தன்னை இழந்தான் அப்படி என்று கண்ணதாசன் கூறுகிறார். பொறுமை இல்லாதவர்கள் இந்த உலகத்தில் நிதானமான முடிவுகளை எடுக்கவே முடியாது என்று நான் கூறுகிறேன். யார் பொறுமையை ஆள்கிறார்களோ அவர்கள் மட்டுமே இவ்வுலகில் வெற்றி பெற முடிகிறது என்று சொல்கிறேன். இன்றைய தலைமுறைக்கு அதிகம் தேவை பொறுமையே என்று சொல்லி என் வாதத்தை முடித்துக் கொள்கிறேன். சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், என் சாம்பல் கூட தமிழ் மனமே வேக வேண்டும் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அஸ்வின், மிக அழகான கருத்துக்களை பகிர்ந்தப்பா. நிறைய உதாரணப்படுத்தின, நிறைய மேற்கோள்களை வந்து காமிச்ச. அதாவது இன்றைய தலைமுறைக்கு தேவையான கருத்துக்களை வந்து இளைஞராகிய நீ மிக அழகாக தெளிவுபட வந்து சொன்ன. அதுல வந்துட்டு ஒரு கருத்து வந்து எனக்குமே மிகவும் பிடித்தமானது. வாகனம் ஓட்டுவது தற்கால இளைஞர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா, மிக வேகமாக ஓட்டினால்தான் தன் ஆண் பிள்ளை ஆண் என்றதை வந்து நிரூபிக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த விபத்து வந்து அவர்களுக்கு இல்லாம போகுது. சோ அதனால வாகனம் ஓட்டுவது வந்து மிக பொறுமையாக இருக்கணும்ன்றத நல்ல ஒரு சான்றா சொன்னீங்க. அப்புறம் இதுல வந்து இன்னும் உண்மை எனக்கு ரொம்ப பிடிச்சதுப்பா. ரொம்ப நல்லாதான் பேசினேன். 10 மாதம் வந்து தாயானவள் பொறுமையா இருந்துதான் வந்து அதாவது முழு மாத குழந்தைய வந்து பெற்றெடுக்கிறா. நிறைவு காலத்துல வந்து முழுமையா வந்து குழந்தைய பெற்றெடுக்கிறா. ஏன்னா குறைவான நேரத்துல பார்த்தா குறைப்பிரசவம்னு சொல்லுவாங்க. அது முழுமையா 10 மாதம் அந்த கனியிலிருந்து அந்த தொக்கு எப்படி வந்ததோ அது மாதிரி வந்து குழந்தை வந்தாதான் அது வந்து முழுமையான ஒரு குழந்தை. அதுக்கு வந்து பொறுமையான அது தேவைதான். ஒரு தாய்க்கு வந்து ரொம்ப பொறுமையா பல இன்னல்கள் வரும் அவளுக்கு வந்து அந்த கருவுற்ற காலங்கள்ல. அது வந்து மிக அழகாக வந்து சொன்னேன். அப்புறம் வந்து விவசாயம் வந்து குறிப்பிட்ட காலங்கள்ல 3 மாதமா 6 மாத பயிர் 3 மாத பயிர்னு இருக்கும். அந்த பயிர் வந்து அந்த குறிப்பிட்ட காலங்கள்ல முடிஞ்சுதான் அது நம்மளுக்கு விளைச்சலா வரும். அதுக்கு முன்னாடியே வந்து அவசரப்பட்டானா அந்த விவசாயம் முழுமையா கிடைக்காது. சோ இந்த மாதிரி நிறைய சான்றுகள் வந்து நீ சொன்னப்பா. அப்துல் கலாம்ல இருந்து நிறைய சான்றுகள் வந்து சொன்ன. சொல்லப்படாத கருத்துக்களும் மிக அழகா தெளிவா வந்து சொன்ன. ஆனா இன்றைய காலகட்டங்கள்ல இருக்கும் இளைஞர்களுக்கு உண்மையாக பொறுமை தேவை என்பதை ஆணித்தரமாக அழுத்தமாக சொல்லி இருக்கின்றாய். இன்னொன்னு என்னன்னா, இப்ப ஒருத்தர் குறைவாக இருந்ததுனால தைரியம் என்ற தலைப்புல குறைவாக இருந்ததுனால யோகஸ்ரீ இல்லாதனால சோ மறுபடியும் வந்து பொறுமை என்ற தலைப்புல வந்து யாரு அதாவது நீங்க என்னதான் தைரியமா பேசினாலையும் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பொறுமையாதான் பதில் உரைப்போம் அப்படின்னு ரொம்ப காத்திருந்து எடுத்து சொல்வதற்காக திருமதி ரா சரண்யா கோபால் அவர்கள் பொறுமை என்ற தலைப்புல வந்து பேச விழைகின்றாங்க. அவங்கள வந்துட்டு அன்புடன் இந்த தலைப்புக்கு ஏற்ற மாதிரி விவாதத்துடன் வந்து பேச அழைக்கின்றோம். வாங்கம்மா, தங்களுடைய கருத்துக்களை வந்து பகிர்ந்து கொள்ளுங்க.
என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். நல்லதொரு பட்டிமன்றத்தை இந்த இணைய வழியில் மாலை நேரத்தை இனிதாக கழிப்பதற்கு ஏற்பாடு செய்த வாகை தமிழ் மன்றத்திற்கும், பட்டிமன்றத்தின் நடுவராக பொறுப்பேற்றிருக்கும் அம்மையார் அவர்களுக்கும், என்னோடு என் வாதத்திற்கு சேர்த்து அமர்ந்திருக்கும் என் அணியினருக்கும், எங்களின் வாதத்திற்கு எதிர்வாதம் அளித்து அமர்ந்திருக்கும் எதிர் அணியினருக்கும், மற்றும் இந்த இணைய வழி அரங்கில் கூடியிருக்கும் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கங்கள். எப்பொழுதுமே ஒரு பட்டிமன்றம் என்று பார்த்தால் அதனுடைய தலைப்பை உற்று நோக்க வேண்டிய அவசியம் உண்டு. என்னுடைய எதிரணியில் பேசி அமர்ந்திருக்கும் முதலில் பேசிய மாணவர் என்று நினைக்கிறேன், செல்வன் தென்னரசு அவர்கள் பேசினார். நம்முடைய பட்டிமன்றத்தின் தலைப்பு இன்றைய தலைமுறைக்கு பெரிதும் தேவைப்படுவது தைரியமா பொறுமையா என்பதுதான். அதுக்குள்ள ஒரு வயசான காலத்துல சாகரத்துக்கு தைரியம் வேணும்லாம் பேசிட்டாங்க. முதல்ல இன்றைய தலைமுறை வாழ்வதற்கு என்ன தேவை, இதுதான் இன்னைக்கு தலைமுறை கிட்ட இருக்கிற சிக்கல். தலைப்பை பொறுமையா படிக்கிறதுக்கு முடியல, அவசரம். ஏனென்றால் இன்றைய தலைமுறையினர் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு தேவை எது என்பதை நோக்கித்தான் இந்த தலைப்பு கொடுக்கப்பட்டது. வாழும் பொழுது நல்லா வாழணும். அப்ப இந்த வாழ்க்கை சிறப்பதற்கு தேவையாக எது அதிகம் இருக்கிறது என்றால் பொறுமைதான். இன்னைக்கு இருக்கிற பசங்களுக்கு இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பாக்குறதுக்கு பொறுமை இல்லை, ஷார்ட்ஸ் பாக்குறதுக்கு பொறுமை கிடையாது. 1-2 நிமிஷம் முடியறதுக்குள்ளவே அடுத்து 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 மேல தேய்ச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த பொறுமை இல்லாததால் அவர்கள் இழப்பது எத்தனை என்று சொல்லி மாளாது. ஐயன் திருவள்ளுவன் எத்தனை அதிகாரங்களில் சொல்லி இருக்கிறார். ஆத்திரம் எனக்கு தைரியம்தான் வேணும் அப்படின்ட்டு சொன்னாரு. ஒரு அதிகாரம் முழுமையாக பொறையுடைமை என்ற பெயரில் பொறுமையின் சித்தாந்தங்களை ஐயன் பேசி இருக்கிறார். அதில் எனக்கு முன்பாக பேசிய தம்பி சொன்னார்கள், அகழ்வாரை தாங்கும் நிலம் போல என்று சொன்னார். அதற்கும் மேலாக ஒரு கருத்தை சொன்னார். ஒருத்தாரை ஒன்றாக வையாரே வைப்பர், பொறுத்தாரை பொன் போல் பொதிந்து என்று சொல்கிறார். ஒருவனுக்கு இருக்கக்கூடிய அனைத்து நல்ல விடயங்களும் பொன் போல் மிளர வேண்டும் என்றால் அவனுக்கு பொறுமை என்ற அணிகலன் தேவை. அந்த பொறுமை என்று இருந்தால்தான் அவனுக்கு உள்ள மற்ற அனைத்து நல்ல குணங்களும் நன்றாக வெளியில் புலப்படும். அதற்கெல்லாம் அணியாக விளங்குவது பொறுமை என்கிறார் ஐயன் வள்ளுவர். ஏற்கனவே விவசாயத்தை பற்றி எல்லாம் சொன்னாங்க. நான் ரொம்ப ஸ்பெசிபிக்கா குறிப்பிட்டு ஒரு விஷயத்தை சொல்ல வரேன். விவசாயத்தை பற்றியோ அல்லது தோட்டக்கலையில் ஆர்வம் இருப்பவர்களுக்கு தெரியும். ஒரு தோட்டத்தில் கொண்டு போய் நம்ம ஒரு மாஞ்செடியை நட்டோம்னா ஒரு 3 மாசத்துலாம் அது உங்களுக்கு பூ வந்துரும், பிஞ்சு வந்துரும். ஆனால் இந்த தோட்டக்கலையில் விவசாயத்தில் ஆழங்கால் பட்டவர்கள் அந்த பிஞ்சையும் அந்த பூக்களையும் கிள்ளி கிள்ளி எரிந்து விடுவார்கள். ஆனா இப்ப என்ன மாதிரி அரைக்குறையா அவசரமா நாங்க எல்லாம் வீட்டுல தோட்டத்துல வைக்கிறோம்னா பாத்தீங்களா, அப்ப நான் வச்சு 3 மாசத்துல பிஞ்சு வந்துருச்சு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஆனா அப்படி கிடையாது. கிட்டத்தட்ட 5-6 வருடங்களுக்கு அந்த மரத்தில் பூவையும் பிஞ்சையும் கிள்ளி கிள்ளி விட்டு பொறுமையாக காத்திருப்பார்கள். ஏனென்றால் ஆரம்ப நிலையிலேயே அந்த மாஞ்செடியானது பூத்து காய்த்து குலுங்க ஆரம்பித்து விட்டுவென்றால் அதற்கான நியூட்ரிஷன்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த சத்துக்கள் அனைத்தும் அந்த பூவுக்கும் காய்க்குமே சென்று விடும். அந்த மரம் வளரவே வளராது. இறுதி வரை ஒரு குட்டையான செடியாகவே இருந்துவிடும். தன்னுடைய வாழ்நாளை சீக்கிரமாக முடித்துக் கொள்ளும். ஆனால் இந்த 4-5 வருடங்கள் பொறுமையாக இருந்து தன்னுடைய மரத்திலிருந்து கிள்ளப்படும் அந்த பிஞ்சுகளும் பூக்களும் கிள்ளப்படும் வலியை தாங்கி பொறுமையோடு நிற்கிறது பார்த்தீர்களா ஒரு மாமரம். அதுதான் கிட்டத்தட்ட 10-15-20 ஆண்டுகளுக்கு சுவையான மாங்கனிகளை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். இதுதான் மனிதனின் வாழ்க்கை. நம்ம ஆரம்ப காலத்தில் நமக்கு ஏற்படும் காயங்களையும் நமக்கு ஏற்படும் அவமானங்களையும் அல்லது புறக்கணிப்புகளையும் கூட நாம் தைரியமாக ஃபேஸ் பண்ணணும். ஆனா அதை ஃபேஸ் பண்றதுக்கு நமக்கு தேவை என்ன தெரியுமா? பொறுமை. பொறுமையே இல்லாம தைரியத்தை மட்டும் வச்சுட்டு எப்படிங்க போய் ஒரு சமுதாயத்துல வாழ முடியும்? இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு பொறுமை இல்ல, ரொம்ப தைரியம் தான். டிராபிக்ல எவனாவது ஒருத்தவன் சிக்னலை தாண்டி போயிட்டானா அவங்கள போய் சிக்னலை தாண்டி ஏன்பா போற அப்படின்னு கேட்கிற தைரியம் கிடையாது. ஆனா தைரியம் வேற எங்க தெரியுமா இருக்கு?
எங்கேயாவது ஒரு இடத்துல சண்டை நடந்தா நமக்கு சம்பந்தமே இல்லாத இடத்துல போயிட்டு நின்னு நானும் ரவுடிதான்ற ரேஞ்சுக்கு அடிதடியில இறங்குற அளவுக்கு தைரியம் இருக்கு. எங்க கேள்வி கேட்கணுமோ அங்க கேள்வி கேட்கறது கிடையாது. முதல்ல பேசும்பொழுது தம்பி சொன்னார், ஔவையாரை பற்றி எல்லாம் சொன்னார். ஔவை பொறுமையாகத்தான் கடைசி வரை இருந்தாள் என்பது அவர்களுக்கு தெரியவே இல்லை. புலியை முரத்தால் அடித்த கிழவி எவ்வளவு பொறுமையோடு அந்த இடத்தை கையாண்டு இருக்க வேண்டும். ஆத்திரத்துல அவசரத்துல கையில கிடைச்சதெல்லாம் எடுத்து அடிக்க முடியாது. புலியே கண்ணுக்கு தெரியாது ஆத்திரத்துல எடுத்து அடிச்சிருந்தா. ஏனென்றால் இலக்கு சரியாக நம் கண்ணுக்கு தெரிய வேண்டுமென்றால் இலக்கை நம் கண்களில் முதலில் நாம் பொறுமையாக வாங்க வேண்டும். அடுத்ததாக பேசிய தம்பி சூர்யா அவர்கள் நிறைய விஷயங்களை எல்லாம் சொன்னாரு. மாணவர்களுக்கு எது தேவை, இன்றைய தேர்வுகளில் தோல்வி அடைந்து விட்டால் அதை எதிர்கொள்ள தைரியம் வேணும்னு சொன்னாங்க. தேர்வு எழுதுவதற்கு தைரியம் வேணும்னாங்க. ஆனா அதோட முடிவு வரத்துக்கு கண்டிப்பா 1 மாசம் பொறுமை வேணுங்க. அப்பதான் நம்ம தேர்வுல என்ன பண்ணோன்ற ரிசல்ட்டே வரும். அதுதானே முக்கியம். தேர்வு எழுதுவது முக்கியம் அல்ல, அதற்கான காத்திருப்பு இருக்கு பாத்தீங்களா, அதுதான் முக்கியம். அந்த பொறுமை தான் வேணும் நம்ம கிட்ட. அந்த பொறுமையோட பலன்தான் நீங்கள் தேர்வில் எழுதியதனுடைய விளைவு. இதுதான் வாழ்க்கையிலும் நம்ம அப்ளை பண்றோம். அதாவது நம்ம ஒரு நல்ல செயல்களை செய்துவிட்டு நம்முடைய செயல்களை நம்மளுடைய கடமைகளை சரியாக செய்துவிட்டு அதனுடைய பலனுக்காக நாம் காத்திருக்க வேண்டியது அவசியமாக உள்ளது. இன்று ஏற்கனவே நடைபெற்ற நீட் தேர்வை ரத்து செய்துவிட்டு இன்று மீண்டும் மறுதேர்வு வைத்துள்ளார்கள். அதை எதிர்கொள்வதற்கு தைரியம் வேண்டுமா? இல்லை, மீண்டும் ஒரு முறை அதை எழுதுவதற்கு பொறுமை வேண்டுமா என்று யோசித்து பாருங்கள். தைரியம் மட்டும் இருந்தா எழுதுவாங்களா? கிடையாது. பொறுமை வேணும். திருப்பி போய் நம்ம அந்த இடத்த நம்ம பொறுமையா உட்கார்ந்து ஆராய்ந்து திருப்பி நாம் எழுத வேண்டும். கேள்விகள் எல்லாம் வேறாக இருக்கும். இதையெல்லாம் நாம் மனதில் வைத்துக் கொண்டு நிதானத்தோடு அந்த தேர்வை எதிர்கொள்ள வேண்டும். அந்த நிதானத்தை தான் இங்கு பொறுமை என்று குறிப்பிடுகிறார்கள். பொறுமை என்றால் ஆமா போல பொறுமையா நடங்க, பொறுமையா எழுந்துருங்க, பொறுமையா உட்காருங்கன்னு சொல்லல. நம் வாழ்க்கையில் தேவை நிதானம். இந்த தைரியம்ன்றது இப்ப எல்லாரும் தைரியம்ன்றது பாரதி சொன்னான் இல்லையா, ரௌத்திரம் பழகு என்று. அதுதான் தைரியம். தீயணைவற்றை கண்டால் சினம் கொள்ள வேண்டும், அதுதான் தைரியம். ஆனா அதே பாரதியே சொல்றான், பொறுத்தவரே பூமியினை ஆழ்வார் என்னும் அறுத்தமிக்க பழமொழியும் தமிழில் உண்டாம், அவனிதனிலே பொறையுடையான் அவனே தேவன் என்று சொல்கிறார். எவன் பொறுமையோடு தன் வாழ்நாளில் இருக்கிறானோ அவன் இறைவனுக்கு சமமாக மதிக்கப்படுகிறான் என்று சொல்கிறார். அந்த பொறுமை இன்று நம்முடைய இளைய தலைமுறைக்கு இல்லை. அந்த பொறுமைதான் இன்று நம் தலைமுறைகளுக்கு பெரிதும் தேவைப்படுகிறது. இன்றைய தலைமுறைக்கு பெரிதும் தேவைப்படுகிறது பொறுமைதான். ஒரு காலத்துல வீட்டுல இருக்கிற பெரியவங்க வெளில போறாங்க, இல்ல கணவன் விட்டு மனைவி கணவன் வெளியில போயிருக்காருன்னா மனைவி பொறுத்து இருப்பாங்க அவங்க வீட்டுக்கு வர வரைக்கும். இன்னைக்கு ஒரு 10 நிமிஷம் லேட் ஆயிடுச்சுன்னா போனு எடு 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 எடுக்கலையா, என்ன ஆச்சு என்ன ஆச்சு. அந்த ஒரு சும்மா ஒரு காமெடிக்கு பாக்குறோம். 1 நிமிஷம் போனு, 2வது நிமிஷம் போனு, 3வது நிமிஷம் பிரேக்கப், 4வது நிமிஷம் ஸ்டேட்டஸ் பிரேக்கப் ஆயிடுச்சுன்ட்டு. அப்போ என்னன்னு பார்த்தா பாவம் அந்த பிள்ளை வண்டி ஓட்டிட்டு இருந்திருக்கான் அந்த பையன். அவனுக்கு எடுத்து பேசுறதுக்கு நேரம் கிடைக்கல. இந்த அம்மாக்கு பொறுமை இல்லை. இது நம்ம விளையாட்டாக நம்ம அணுகலாம், ஆனால் உண்மையில அதுதானே நடந்துட்டு இருக்கு. வீட்டுல அப்பா அம்மா உன் நல்லத்துக்கு திட்டுறாங்கன்னா அதை பொறுத்துக்க கூடிய தன்மை இன்றைய பிள்ளைகளுக்கு இல்லை. தைரியம் இருக்கு, அதனாலதாங்க 12ஆம் கிளாஸ் கூட முடிக்கலாம வெளில ஓடி வந்துடுறாங்க. இன்ஸ்டாகிராமில் ஏற்படும் கூடா நட்பால் இன்று வெளிவந்து மாட்டிக்கொண்டும் பாதிக்குள்ளாகக்கூடிய மாணவ மாணவிகளை எண்ணி நான் கவலைப்படுகிறேன். அவர்களுக்கு பொறுமை இல்லை. ஏனென்றால் தன்னுடைய நல்லதற்காக தான் தன் ஆசிரியர் தன்னை திட்டுகிறார். தன்னுடைய நல்லதற்காக, தன் வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் தாயும் தந்தையும் கண்டிக்கிறார்கள் என்று அதை பொறுமையோடு சகித்து கொள்ளாத பிள்ளைகள் தான் இன்று தருதலைகளாக ரோட்டில் சுத்தி கொண்டிருக்கிறது. போதை கலாச்சாரத்திற்கு அடிமையாகி இன்று தமிழகத்தை தலைகுனிய செய்து கொண்டிருக்கிறார்கள். வட மாநிலத்தவரையெல்லாம் திருவள்ளூர் ரயில் நிலையத்தில், திருத்தணி ரயில் நிலையத்திலே இழுத்து வைத்து கொலை செய்யக்கூடிய சிறார்கள் பொறுமை இழந்தவர்கள். ஆனா ரொம்ப தைரியமா இருப்பாங்க. அவங்க பக்கத்துல போறதுக்கு நமக்கு தைரியம் கிடையாது. அப்படிப்பட்ட தைரியத்தை தான் இன்று வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே பாரதி சொன்னதை போன்றோ வள்ளுவன் சொன்னதை போன்றோ அறிவார்ந்த தைரியத்தை, ரௌத்திரத்தை இன்றைய இளைஞர்கள் பழகவில்லை. தேவையில்லாத ஆத்திரத்தை அதை தைரியமாக எண்ணி பழகி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைய தலைமுறைக்கு தேவை அப்படிப்பட்ட தைரியம் இல்லை. தம்மை எதிர்ப்பவரையும் தம்மை நல்வழிப்படுத்துவர்களையும் பொறுத்து நம்முடைய அஸ்திவாரத்தை ஆழமாக போட்டு பொறுமையாக காத்திருந்து நாம் மிகப்பெரிய ஒரு நினைவு சின்னமாக இந்த உலகில் வாழக்கூடிய அனைவருக்கும் ஒரு உதாரண கட்டிடமாக உயர்ந்து நிற்க வேண்டிய தேவை இன்று இளைய தலைமுறையினருக்கு இருக்கிறது. அதற்கு மிகவும் தேவை பொறுமைதான், ஆத்திரம் இல்லை. இங்க எல்லாத்துக்கும் சொன்னாங்க. மேலாக ஒண்ணை மட்டும் சொல்லிட்டு என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கிறேன். இந்த நாட்டில் உள்ள உலகில் உள்ள பல்வேறு தலைவர்களை எடுத்து செல்வோம்.
ஒண்ணுமில்ல. நம்ம நாட்டுக்கு 200 வருஷம் அடிமைப்பட்டு கிடந்தோம். காந்தியினுடைய பொறுமைதான், அவருடைய சத்தியாகிரகம் தான், அகிம்சை வாழ்வுதான் 200 ஆண்டு அடிமைப்பட்ட பாரதத்தை மீட்டு நம் கையில் சுதந்திரம் வாங்கி கொடுத்து இன்று 75 ஆண்டு காலமாக நாம் சுதந்திர காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கிறோமே, அதற்கு காரணம் ஆத்திரப்பட்டு அழிவை நோக்கி சென்றவர்கள் அல்ல, பொறுமையோடு இருந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தான். அந்த தியாகிகளிடமிருந்து இன்றைய தலைமுறைகள் கற்றுக்கொள்ள வேண்டியது ஆத்திரத்தை இல்ல, தைரியத்தை இல்ல, அவர்களுடைய பொறுமையை தான். அன்றே அவர்கள் எல்லாம் பொறுமை இழந்தால் இப்படிப்பட்ட அடிமை இருந்த நாட்டில் நம்ம வாழ வேண்டாம், கடல் கடந்து சென்று இருக்கலாம். இல்ல, நான் இருந்து இந்த நாட்டின் தேசத்தின் சுதந்திரத்தை பார்த்து விட்டுத்தான் நான் கண்மூடுவேன் என்று இந்த நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடிய தியாகிகளிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது பொறுமை இல்லையா? எப்பேற்பட்ட தலைவர்கள் எல்லாம் இந்த மண்ணில் தோன்றினார்கள். அருணிமா சின்ஹா என்று ஒரு பெண், அவளை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்? எவரெஸ்ட் சிகரத்தை ஏறிய முதலில் ஒரு கால் இல்லாமல் மாற்றுத்திறனாளி எவரெஸ்ட் சிகரத்தின் உச்சியை தொட்ட ஒரு பெண் என்றால் அருணிமா சின்ஹா. அவரிடம் இருந்த தைரியம் இல்லை, அவரிடம் இருந்தது 3 ஆண்டு 4 ஆண்டு கால தவ வாழ்க்கை. ஏனென்றால் ஸ்போர்ட்ஸ் கோட்டால ரயில்வே எக்ஸாம் எழுதுறதுக்கு ட்ரெயின்ல போயிட்டு இருந்த ஒரு பொண்ணு அருணிமா சின்ஹா. அவர்கள் கழுத்தில் அணிந்திருந்த மெல்லிய ஒரு சங்கிலியை அறுப்பதற்காக அந்த திருடர்கள் கூட்டம் அவரை கீழே தள்ளிவிட்டது. அவருடைய கால்ல கீழே விழுந்துட்டாங்க. தண்டவாளத்துல அவருடைய கால் மேல 2 அதிவேக ரயில்கள், இதை மட்டும் சொல்லி முடித்து விடுகிறேன், என்னுடைய நேரம் போய் கொண்டிருக்கிறது என்று நான் அறிகிறேன். அவருடைய காலில் 2 அதிவேக ரயில் ஏறி சென்று விட்டது. கால்களை இழந்து பொறுமையோடு தன்னை யாரேனும் காக்க வருவார்கள் என்று அந்த இடத்தில் காத்திருந்தார். தன்னை ஊனமாகி விட்டார்கள், இதற்கு மேல் நீ என்ன பண்ண போற, பிசிக்கலி ஹேண்டிகேப்ட் கோட்டால போனா இன்னும் பெட்டரான ஜாப் வரும் அப்படின்னு சொன்னாங்க. இல்ல, அவங்க பொறுமையோட தன்னை இந்த உலகறிய செய்ய வேண்டும் என்றால், தன் மீது பட்ட அனுதாப பார்வை எல்லாம் போக வேண்டும் என்றால் தாங்க என்ன செய்ய வேண்டும் என்று ஆழ்ந்து சிந்தித்து மலையேறுவதற்கான பயிற்சி பெற்று இன்று உலகிலேயே எவரெஸ்ட் சிகரத்தை தொட்ட முதல் மாற்றுத்திறனாளி பெண் என்று தன்னை அடையாளப்படுத்தி மற்றவர்கள் அனைவருக்கும் பொறுமையோடு இருந்தால் சாதிக்க முடியும் என்று எடுத்துக்காட்டாக விளங்குகிறாரே, அவரை நாம் எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று. இப்படிப்பட்ட பொறுமையான அடையாளங்கள் தான் இன்றைய தலைமுறைகளுக்கு தேவை. எனவே இந்த இன்றைய தலைமுறை நலமோடு வாழ அவர்களுக்கு தேவை தைரியம் மட்டுமல்ல, அதிகம் தேவைப்படுவது பொறுமைதான் என்று சொல்லி இத்துணை நேரம் பொறுமையாக என்னுடைய உரையை கேட்ட அனைவருக்கும் நன்றி பாராட்டி நல்லதொரு தீர்ப்பை அம்மையார் வழங்குவார் என்று பொறுமையோடு என்னிடம் அமர்கிறேன். நன்றி, வணக்கம். அதாவது மேடம் பட்டிமன்றத்திற்கு உரித்தான அந்த ஒரு அழகான நடையிலே மிக சிறப்பாக பேசினாங்க. ரொம்ப சிறப்பான சொல்லாற்றல் மிக்கவர். பின்னாடி விருதுகள் எல்லாம் வாங்கி இருக்கீங்க, அது தங்களுடையதான். பின்னாடி இருக்கிறதெல்லாம் நிறைய விருதுகள் பெற்றிருக்கிறீங்க. என்னுடைய மற்றும் என்னுடைய மகளுடையது 2. வாழ்த்துக்கள் அம்மா. இந்த மாதிரி நிறைய விருதுகள் உங்களுக்கு மென்மேல வளர்த்து கொடுக்கும். ஓகே, சரண்யா அம்மையார் பேசியதுல பாத்தீங்கன்னா நிறைய வள்ளுவனையும் பாரதியாரையும் மேற்கோள் காமிச்சு சொல்லியிருக்காங்க. சமுதாயத்துல இருக்கிற பிரச்சனையும் அழகா சொல்லியிருக்காங்க. அதாவது வாழ்க்கை வாழ்றதுக்கு ரொம்ப பொறுமை தேவைன்றதுக்கு நிறைய உதாரணங்களை சொல்லியிருக்காங்க. ஏன் இந்த மாஞ்செடி, மாமரம், மாஞ்செடி, அதாவது சிறிய செடி எப்படி மிகப்பெரிய மரமாக மாறி கனி கொடுக்குவதற்கு ஆரம்ப காலம், இது நிறைய பேருக்கு தெரியாது. மாஞ்செடி வச்சிருவாங்க, அதுல மாமரத்துல மாங்கனி வரும்னு. ஆனா அது எப்படி செய்வார்கள் என்பதை மிக அழகான ஒரு விளக்கத்தை நீங்க சொன்னீங்க. அதை கிள்ளி எறிந்து அதற்கு அந்த மரம் எவ்வளவு பொறுமையாக இருந்து பெரிய மரமானது பல ஆண்டுகள் கனிய கொடுக்குது, இதற்கு பொறுமைன்றதை அழகா ஒப்புமைப்படுத்தி சொன்னீங்க. இந்த மாதிரி நிறைய உதாரண கருத்துக்களை மேற்கோள் சொன்னீங்க. எனக்குமே இப்ப என்ன நிலையில எப்படி சொல்வதுன்னு தெரியாது. ஆனா மிக சிறப்பான ஒரு தலைப்பை கொடுத்து நிறைய பேசுவதற்கு ஏற்ற களங்களை கொடுத்தாங்க. தைரியமா பொறுமையா அப்படின்றது கொடுத்திருக்காங்க. நல்ல தலைப்பு வச்சிருக்காங்க. இப்ப நான் இவ்வளவு நேரம் மிக அழகாக பட்டிமன்ற சொற்பொழிவாளர்கள் தங்களின் கருத்துக்களை அடிக்கடிக்கு வைத்து பேசினார்கள். இறுதி நேரத்தை கடக்க உள்ள நிலையில் என் பணிவான கருத்தை நானும் பகிர்ந்துக்கலான் இருக்கேன். சோ என்னோட கருத்து என்னன்னா, தைரியத்தையும் பொறுமையும் எப்பவுமே பிரிக்க முடியாது.
வணக்கம்.